வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு பரிகார பூஜைகள். நம்ம பாவத்தை செஞ்சிருந்தோம், நமக்கு வீட்டுக்குள்ள பல நோய் வருது, துன்பம் வருது, அது பல ரூபத்துல வருது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? தெய்வத்தை நாடி போறோம். அப்போ தெய்வத்தை நாடி போனா யார்கிட்ட போறோம்? நேர பூசாரி இல்ல ஜோசியக்காரங்க. அவங்க பூசாரியும் பரிகாரம் செய்ய சொல்றாப்புல, ஜோசியக்காரனும் பரிகாரம் செய்ய சொல்றாப்புல. உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் உள்ள நிறைய செய்வினைகள் நிறைய இருக்கு, இல்லை உங்க யாராவது உங்களுக்கு செய்வினை உங்க பகைவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பரிகாரம் செய்யணும் இந்த பரிகாரம் செய்யணும்னு சொல்றாப்புல. அப்ப இதெல்லாம் பரிகாரம் என்பது அதனால் பலன் உண்டா? பரிகாரம் செய்யறோம் எதுக்காகன்னா நம்மளுடைய அதுக்கு பலன் கிடைக்கணும், பாவம் செஞ்சதெல்லாம் நிவர்த்தி ஆகணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு பாவம் நிறைய செய்யறோம், ஆனா அதை நம்ம ஒத்துக்கிட மாட்டோம். தெரியாம செஞ்ச பாவத்தை கூட ஒத்துக்கிடுவோம். உங்க அப்பா செஞ்சிருப்பாருன்னா ஆமா என் அப்பா செஞ்சிருப்பாரு, உங்க தாத்தா செஞ்சிருக்காரியா அப்படின்னா ஆமாம்போம். ஆனா நம்ம செஞ்ச பாவத்தை ஒரு ஆள் சொல்றாரு, இது நீங்க பாவம் செஞ்சீங்க, இது பாவான காரியம் அப்படின்னா அது ஒத்துக்கிட மாட்டோம். ஏன்னா பாவத்தோட பண தேவை அதிகமாயிட்டு, மனிதன் பண தேவைகள் அதிகமாயிட்டு, அவனுக்கு பாவத்தை பத்தி சிந்தனை எல்லாம் கிடையாது. அது நம்ம பரிகாரம் செஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிற சிந்தனை வந்துருது. எவ்வளவு பாவம் செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செஞ்சுக்கிடுவோங்கிற சிந்தனையில மனுஷன் போய்கிட்டு இருக்காங்க நம்ம. அப்போ பரிகாரம் என்பது, பாவத்திற்கு பரிகாரம் என்பது உண்மையா அப்படின்னு பார்ப்போம். பாவத்திற்கு, நாம செஞ்ச பாவத்திற்கு பரிகாரம் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு உதவி செய்யறது. அப்படித்தான் இப்ப பரிகாரம்ங்கிறது அதுதான். உணவு கொடுக்கும், இல்லை ஆடை கொடுக்கும், இல்லை ஏதாவது கோயிலுக்கு தானம் செய்யறோம். இதனால ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னா பாவத்தோட பாரம் கொஞ்சம் தனியா வாய்ப்பு இருக்கு. முழுமையா அதனால பலன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பலன் இருக்கு. ஏன்னா அவங்க வாழ்த்துவாங்கல்ல, 100 பேருக்கு அன்னதானம் போடுறீங்க, ஒரு 10 பேருக்கு வேஷ்டி சட்டை வாங்கி கொடுக்கீங்க, கோயிலுக்கு தானம் பண்றீங்க. ஆனா கோயிலுக்கு தானம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். கோயிலுக்கு தானம் செய்யறதுனால உங்க பாவம் குறையுமானா அது சொல்ல முடியாது. இந்த ஏழைகளுக்கு தானம் பண்றதுல உங்களுடைய பாவத்தோட பலன் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப சனீஸ்வரருக்கு தோஷம் பிடிச்சிட்டு சனீஸ்வரர் கோயில போய் நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்றீங்க, அப்ப அதனால உங்க பாவம் குறையுமான்னா குறையாது, குறையவே குறையாது. அப்ப ஏழைகளுக்கு தானம் பண்றீங்க, நான் சொல்றேன்ல, ஒரு 10 பேருக்கு வேட்டிக்கெட்டு எடுத்து கொடுக்கீங்க, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறீங்க. அப்ப இதனால உங்களுடைய பாவத்தோடைய அந்த இது குறையும். ஆனா முழுமையா ஒரு இது குணமாகுமா, அது போகுமா? முழுமையா ஒரு பாவத்துக்குன்னு முழுமையான தீர்வு வேணும்ல. சும்மா செஞ்சுட்டு தலைவலி போய் வயிற்று வலி நான் இருக்கக்கூடாது இல்லை. அப்போ நமக்கு பாவம் முழுமையா, நம்ம பாவம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதாவது தானம் செய்றீங்கன்னா கொஞ்சம் அவனுடைய பவர் குறையும், உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தோட பவர் குறையும். முழுமையா நம்மளை விட்டு அந்த பாவம் போகணும், நம்மளுடைய கஷ்டங்கள், நம்ம வீட்டில் உள்ள கஷ்டங்கள் முழுமையா குணமாகணும். அது எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி பரவாயில்ல, அது நோயா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, இல்ல செய்வினை கோளாறுகள் எதா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நம்ம கிட்டதான் இருக்கு. அதை விரட்டக்கூடிய, அந்த பாவத்தை குறைக்கக்கூடிய இது எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம தானே பாவம் செஞ்சிருக்கோம், அந்த பவர் நம்ம கிட்டதான் இருக்கு. அதாவது அதுக்கு புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் புண்ணியம் செய்த வீட்டிலும், பாவம் செய்த ஆன்மாக்கள் பாவம் செய்த வீட்டிலும் பிறவி எடுக்கும். இதுதான் எழுதப்படாத உண்மை. பல சித்தர்கள் எழுதியிருக்கலாம், எனக்கு அதை நான் படிக்கல, எனக்கு தெரியாது. இது என்னுடைய இதுல உருவான ஒரு உண்மையான தத்துவம். அப்போ நம்ம புண்ணியம் செஞ்சா புண்ணிய வீட்டுல பிறக்கும், அடுத்த ஜென்மத்துல பாவம் செஞ்சா பாவம் செஞ்ச வீட்டுல பிறக்கும். இப்ப அந்த பாவத்தை நம்ம தான் போக்கணும். நம்ம பாவம் செய்ய போய் தான் பாவம் செஞ்ச வீட்டுல போய் பிறக்கிறோம். அப்ப அந்த பாவத்தை யார் போக்குறது? நம்ம தான் போக்கணும்.
வேற யாரும் வந்து நம்ம பாவத்தை வாங்கவும் முடியாது, இல்ல நமக்கு அவங்களுடைய பாவத்தை கொடுக்கவும் முடியாது. ஒரு ஆளால நமக்கு வந்து பாவத்தை நமக்குள்ள பாவத்தை வாங்கவும் முடியாது, அதே மாதிரி அவங்க யார் பாவத்தையும் நமக்கு கொடுக்கவும் முடியாது. இப்ப நம்ம பாவத்தை முழுமையா நம்ம குணமாக்கணும்னா அன்னதானம் செய்யுங்க, எல்லாம் நிறைய செய்யுங்க, அது தப்பு கிடையாது. என்ன தானம் செய்யணுமோ ஏழைகளுக்கு செய்யுங்க, தப்பே கிடையாது. நிறைய பேருக்கு படிப்பு செலவு கொடுக்கீங்க, கொடுங்க, கல்வி கொடுங்க, அதை பத்தி தப்பே கிடையாது. ஆனால் அப்படி கொடுத்த பிறகு நீங்க உத்தமனா இருக்கணும், அதுக்கப்புறம் எந்த பாவமும் செய்யக்கூடாது. அப்படி நீங்க உங்க வாழ்க்கைய மாத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். உங்க வீட்டில் உள்ள துன்பம், துயரம், அது நோயா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, செய்வினை கோளாறு, எந்த பெரிய செய்வினை கோளாறு இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களை விட்டு போகும். இதுக்கு பூஜையும் தேவையில்லை, பூசாரியும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, 10 பைசா செலவு தேவையில்லை. நீங்க அள்ளிட்டு வந்தீங்களா பணம், அதுதான் சொல்லுவாங்க செல்வம் வரும் வழியில் செல்லும். நீங்க ஒரு செல்வத்தை வந்து உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வரீங்க, 10 ரூபாயா இருந்தாலும் சரி, 10 கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த அந்த பணம் எப்படியாவது வெளியே போகணும்ல, ஏதாவது நீங்க செலவு பண்ணணும்ல, பார்த்து வச்சு பார்த்துட்டு அதுக்கு ஏதோ செலவு பண்ணீங்கல்ல. அப்ப அந்த பணம் வந்து நீங்க நல்ல வழியில எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி நல்ல வழியில பணத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு நல்ல வழியில செலவாகும். நீங்க உங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி செலவாகும். நீங்க பல பேரை அள வச்சு துன்பப்படுத்தி அந்த பணத்தை 10 கோடி ரூபா கொண்டு வந்திருக்கீங்கன்னா அந்த பணம் உங்களை அள வச்சு ஒண்ணு விரையாம போகும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும், வக்கீலுக்கு போகும், இல்ல மருத்துவருக்கு போகும். இப்படி அந்த பணம் உங்களை அள வச்சு விரையமா போகும். அப்போ துன்பம் வரும் வழியில் செல்லும். நம்ம வீட்டுக்குள்ள எப்படி பணம் எப்படி வருதோ அப்படித்தான் நம்மளை விட்டு போவோம். அப்போ நமக்கு வந்து அந்த துன்பங்கள், துயரங்கள், பாவங்கள், அதுக்கு பரிகாரம் அப்படின்னா தானங்கள் செய்யலாம் ஏழைகளுக்கு, அதை பத்தி தப்பு இல்லை. உங்களுடைய அதனுடைய வழிகள் குறையும். ஆனா முழுமையா குணமாகணும் அப்படின்னா நீங்க வந்து மனம் திரும்பி உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்தணும். யாருக்கும் அதுக்கப்புறம் கெடுதல் செய்யக்கூடாது, துளி கூட கெடுதல் செய்யக்கூடாது. இல்லாம நீங்க புனிதனா வாழ்ந்தா கண்டிப்பான முறையில எந்த பூஜையும் செய்யாமல், எந்த கோயிலுக்கும் பரிகாரம் செய்யாமல் உங்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லா அறிவும் நம்ம கிட்டதான் இருக்கு. தெய்வ சக்தியும் நம்மகிட்ட தான் இருக்கு, அசுர சக்தியும் நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம எதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கமோ அதுதான் வெளிப்படும். அசுர சக்தியை வெளிப்படுத்தினீங்கன்னா துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் நீங்க சந்திக்கணும். தெய்வ சக்தியை வெளிப்படுத்தினீங்கன்னா சந்தோஷம், ஆனந்தம், ஆரோக்கியம் எல்லாம் நம்மளை தேடி வரும். புரிந்தால் சரி. மேலும் ஒரு நல்ல பதிவாக நன்றி, வணக்கம்.